இன்றைய முதலமைச்சர் அங்கே கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று நன்றி சொல்ல போனார். நன்றி சொல்லுகின்ற இடத்துல அவர் சொன்ன கருத்து, அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அண்ணா திமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும். அது இந்த கட்சியில் சுகத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகள்லாம் பெற்றுட்டு இன்றைய தினம் மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் கூட வெளியிலே செல்லவில்லை. விரல் இருக்கிற மை கூட அழியல, விரல் இருக்கிற அதுக்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அரசு அதிகாரிகளே, அரசு உயர் அதிகாரிகளே அரசை நடத்த வேண்டும் சொன்னா முதலமைச்சர் எதற்கு? மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சருக்கு வேலையே இல்லையே, அரசு அதிகாரிகளே அரசாங்கத்தை நடத்திட்டு போயிடலாமே. ஒவ்வொரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. அதே போல வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது தொடர் கதைதான். ஆகவே வெற்றி தோல்வி என்பது அவ்வப்போது தேர்தல் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அமையும். இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. தேர்தல் நேரத்தில் டிவிக்கு தலைவர் குறிப்பிட்டார், 2 திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் டிவிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தயவை, அதான் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிக்கு ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. டிவிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். 1 மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டிருக்காங்களா? போட்டாங்களா? திருமணத்திற்கு 1 சவரன் 1 பவுன் நகை, அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த 1 மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு. அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு வரைக்கும் வெளியிடல. எதையுமே அறிவிக்காத வெற்று அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் என்பதை நேரத்தில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக உடைக்கவோ முடியாது.